வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி கிட்ட நான் இந்த விஷயத்தை சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க உடன்படலை அப்படின்றத எஃப்ஜே சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஃப்ஜே நம்ம 2 பேரும் ஒரே டீமில் இருக்கோம். விச் மீன்ஸ் வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்றப்ப நம்ம 2 பேரும் ஒரே டீமில் இருந்தால் கண்டிப்பாக சண்டை வரும். அது மக்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம 2 பேரையும் ஒரு டீமில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது என்டர்டெயின் பண்ணலாம் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஜய் பார்வதி என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க, அது அவங்க வேலை, அவங்க பார்த்துக்கிட்ட விடு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன தான் எல்லாருமே ட்ரிகர் பண்ணாலுமே. ஸோ அவங்க உடன்படலைன்னு எதை எஃப்ஜே மென்ஷன் பண்ணாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒரே டீமில் போட்டதுக்கு முக்கியமான காரணம் நம்ம 2 பேரும் அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் நம்ம என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 பேரும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க உடன்படலை. எஸ். ஸோ ஏன் உடன்படலை அப்படின்னா, அந்த பக்கம் பார்க்கும்போது போன வாரம் செமாடி வாங்கினாங்க விஜய் பார்வதி. ஸோ அவங்க ஒவ்வொரு வீக்கெண்டும் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க அடுத்த வாரம் ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா லைக் கொளுத்தி போடுற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. நம்ம இப்படி தான் விளையாடுறோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு ஃப்ரம் விஜய் சேதுபதி அண்ட் தென் அந்த வீக்கெண்ட் ஷோவில். ஸோ இந்த பர்டிகுலர் வாரம் நம்ம திரும்பவும் அதே மாதிரி பண்ணால் நெக்ஸ்ட் வாரமும் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால் பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த டாஸ்க்கை சூப்பராக முடித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் எல்லாருமே வேணும்ன்ட்டே அவங்கள வெறுப்பேற்றியும் அவங்க செல்லங்களா கண்ணுங்களா அப்படின்ற மாதிரி சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை கேரி பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதாங்க. அதுவும் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்றதுனால நிறைய டைம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங் ஆகி அவங்க நிறைய டென்ஷன் ஆனதை நம்ம பார்த்தோம். பட் இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு இன்னும் அதிக வீரியத்தோடு ஆடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.